வணக்கம். மாடுகளுடைய தீவன தொட்டிக்கு டைல்ஸா என்ன பண்றாங்க பெரிய பண்ணைகள்ல? அதை நம்ம சின்ன பண்ணைகள்ல யூஸ் பண்ண முடியுமா? அந்த சேம் டெக்னிக்கை சின்ன பண்ணைகள்ல யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தின வீடியோ தான் இந்த இது. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பண்ணைகள்ல அந்த ஃபீடு போடுறாங்க இல்லையா, அது ஃபீடு மேஞ்சர்னு சொல்லுவோம். அந்த ஃபீடு போடுற இடத்துல டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டைல்ஸ் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரலா பெரிய பண்ணைகள்ல சைலேஜ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைலேஜ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அதில் இருக்கிற அந்த ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு கொஞ்சம் சொரசொரப்பாக ஆகி போயிடும். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த தீவன தொட்டியில ரொம்ப நாள் யூஸ் பண்ண அப்படியே அதெல்லாம் அரிச்ச கடைசியில் இந்த ஜல்லி தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சொரசொரப்பா ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, அந்த மாடுகளுக்கான ஒரு குணம் என்னன்னா, அது நக்கி சாப்பிடுது இல்லைங்களா. அப்ப நக்கி சாப்பிடும் பொழுது அந்த நாக்கு அந்த 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 சொரசொரப்பான பகுதிகளில் பட்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போ அதனோட ஃபீட் இன்டேக் குறையும். ஸோ இப்போ ஜென்ரலாக அந்த ஃபீடிங் ஏரியாவில் டைல்ஸ் போட்டிருக்கும் பொழுது அது ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாப்பிடும். அதுக்காக தான் மெயினாக அந்த டைல்ஸ் பதிக்கிறாங்க. அடுத்ததா இப்போ டைல்ஸ் பதிச்சிருக்கும் போது ஜென்ரலாக ஒரு கிளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம காரையில் க்ளீன் பண்ணுறதுக்கும் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஜென்ரலாக அந்த அந்த தீவனம் போடுற ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சிமெண்ட் யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மூன்றாவதா இந்த மாதிரி சொரசொரப்பான பகுதி ஏற்படும் பொழுது என்ன ஆகுனா, அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர்ல தண்ணியில கரைச்சி நம்ம தீவனம் கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்ப என்ன ஆகுனா, இந்த மைக்ரோ மினரல்ஸ் நம்ம என்ன தீவனத்துல மினரல் மிக்சர் வேற ஏதாவது நீங்க சப்ளிமெண்ட்ஸ் பவுடர் ஃபார்ம்ல கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அது கரைஞ்சு போய் கீழே போய் செட்டில் ஆயிடும். இப்போ கீழே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கீழே சொரசொரன்னு இருந்ததுன்னா மாடு ஒழுங்கா சாப்பிடாது. ஸோ அல்டிமேட்லி நீங்க மினரல் மிக்சர் கொடுத்துட்டீங்க, தாதுப்புக்களும் மற்ற வேற என்னென்ன அடிட்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டீங்க, ஆனால் அது கீழே போய் செட்டில் ஆயிடுது. அதுக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி போகாம இருக்கும். மேபி அடுத்த நாள் கொஞ்சம் சேரும், அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் சேரும், பட் கீழே செடிமெண்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இதுவும் ரொம்ப ஸ்மூத்தா அந்த டைல்ஸ் மாதிரி இருக்கும்போது கீழே போய் ஃபுல்லா செட்டில் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டா அந்த மாடு நக்கி கம்ப்ளீட்டா சாப்பிட முடியும். அடுத்ததா இந்த இந்த சொரசொரப்பான பகுதிகளில் ஈரப்பதம் அப்படியே ஃபுல்லா காயாம இருக்கும். அந்த டைம்ல அந்த இடத்துல பாக்டீரியா க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல அந்த அந்த பாக்டீரியா க்ரோ ஆச்சுன்னா என்னன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மெல் ரொம்ப கொஞ்சம் மோசமான ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மாட்டுடைய தீவனம் உட்கொள்ளும் அளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி பண்றதுக்காகத்தான் இந்த பெரிய பண்ணைகள்ல அந்த அந்த தீவன தொட்டி, அதாவது மேஞ்சர்ல டைல்ஸ் போட்டுறாங்க. நம்ம ஊர்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் ஒன்னா ரெடிமேடா வாங்கிட்டு வச்சு பண்றாங்க, இல்லைன்னா சின்ன சின்ன தொட்டி மாதிரி வச்சு பண்றாங்க. பட் கொஞ்சம் பெரிய பண்ணைகள் தான் ஸ்ட்ரெயிட்டா அந்த கம்ப்ளீட் அந்த மேஜர் சிஸ்டம் ரெடி பண்றாங்க. இப்ப நம்ம தொட்டியா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம அது உள்ள டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிளாட்டா போற மாதிரி இருந்ததுனாலும் டைல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது மிக முக்கியமானது என்னன்னா, இந்த டைல்ஸ் எந்த டைல் யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இது ஆசிட் ரெசிஸ்டன்ட் டைல் அப்படின்னு நம்ம நார்மலா பாத்ரூம் டைல்ஸ் ரொம்ப மெலிசா இருக்கும். இது இண்டஸ்ட்ரியல் கிரேட்னு சொல்லி கேட்டு ரொம்ப திக்கா இருக்கிற டைல்ஸ் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். திருப்பி நம்ம பாத்ரூம் டைல் போட்டோம்னா சப்போஸ் லைட்டா ஏதாவது பட்டதுனால உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் அது உங்களுக்கு ஆசிட் ரெசிஸ்டன்டா இல்லாம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் செக் பண்ணி ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இது அல்டிமேட்லி அந்த மாட்டுக்கு நம்ம கொடுக்குற தீவனம் முற்றிலும் அதனோட வயிற்றுக்குள்ள போச்சுன்னா தான் அந்த மாடு அதனோட ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த வெளிநாடுகளில் பெரிய பண்ணைகள் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம ஊருக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் நான் இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் எனக்கு என்ன ஐடியா ஓகேவா இருக்குமோ அந்த ஐடியா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு சீரீஸா பண்ண போறேன். இதுல அதாவது பர்டிகுலர்லி ஆட்டோமேஷன்ல என்னென்னலாம் பண்ணலாம், வேற இப்போ பால் கறக்கிற மெஷின்ஸ்ல என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு இப்படிங்கிறது ஒரு சீரீஸா பண்ண போறேன். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இந்த வருஷம் என்ன பண்ண போறேன்னா, ஒரு மாதத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வீடியோ நான் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு 2-3 சீரீஸ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த சேனலை திருப்பி உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதுங்க. அதை பற்றின டிஸ்கஷனை கண்டிப்பாக இதை நான் கமெண்ட்டாவோ இல்லை வேற ஒரு வீடியோவோ உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.